ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ் மக்களே, இன்னைக்கு வந்து அகைன் வந்து ஒரு ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூட வந்திருக்கேன். அண்ட் பேக்கிங் கூட சொல்லலாம். இது பெரிய வந்து பேக்கேஜில் ஒன்றுமே கிடையாது, அமேசான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ என்ன ப்ராடக்ட்னு உங்களுக்கு கண்முன்னாடி இருக்குது. எஸ் வந்து ஒரு வெயிட் மெஷரிங் டிவைஸ் வந்து எடுத்திருக்கேன் மக்களே. ஒரு ஹேங்கிங் வெயிட் மெஷரிங் டிவைஸு. இது நான் ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா வந்து இப்போது ஆக்சுவலி ரீசெண்ட் டைம்ஸில் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளைட்டில் அங்கங்கே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாலாம் கிடையாது, பட் அப்பப்போ நான் ஃப்ளைட்டில் எடுத்து ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நான் ஆக்சுவலாக கண்டுபிடிச்சேன். இது ஆக்சுவலாக பெரிய புது கண்டுபிடிப்புலாம் ஒன்றும் கிடையாது. நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன், நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஆக்சுவலாக வந்து சூட் கேஸஸில் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது மக்களே. ஒன்று வந்து ஸ்மாலு, மீடியம் அண்ட் லார்ஜுன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸ்மால் ஆக்சுவலாக நீங்கள் வந்து கேபினில் எடுத்துகிட்டு போகலாம், அதுன்ற விஷயமே இப்போ தான் எனக்கு தெரிய வருது. அது மீடியம் அண்ட் லார்ஜ் வந்து நீங்கள் செக்இனில், அதாவது லக்கேஜ் இருக்கும்ல, லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட் ஒரு செக்இன், அது செக்இன் போட்டு போர்டிங் போகும்போது செக்கிங்கில் உங்கள் சூட் கேஸை நீங்கள் கொடுத்துற மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் இந்த மீடியம் அண்ட் லார்ஜ் தான் நீங்கள் அந்த மாதிரி பண்ண முடியும். ஸ்மால் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக்இன்லையும் போட்டுக்கலாம், நீங்கள் வந்து உங்களோட கேபின்லையும் நீங்கள் கொண்டு வரலாம், ஃப்ளைட்டுக்கு இன்சைடையும் நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். பட் ஆனால் அப்படி கொண்டு வரணும் அப்படின்னா அது கொண்டு வரணும்னா இப்போ தான் எனக்கு தெரியும். லாஸ்ட் டைம் தான் நான் கேள்விப்பட்டேன். என்னோட இவர் வந்து அங்கே செக்கிங் பண்ணும்போது ஒருத்தர் சொன்னார் மாதிரி வந்து, இந்த சூட் கேஸ் எதுக்கு நீங்கள் வந்து இதில் செக்இனில் போட்டுட்ருக்கீங்க, இது நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்துன்னா கேபின்லேயே கொண்டு வரலாமே அப்படின்னாரு. ஸோ அதனால் வந்து என்னோட அந்த ஏர்க்ராஃப்ட் அந்த போர்டிங்லேயே நான் செக் பண்ணேன். அவங்க சொன்னாங்க எடுத்துகிட்டு போகலாம் சார் அப்படின்னாங்க. பட் இருந்தாலுமே நான் அப்படியே போட்டு கொண்டு வந்துட்டேன். பட் ஆனால் அப்படி கொண்டு போகணும் அப்படின்னா இதுக்குன்னு ஒரு வெயிட் அந்த இது இருக்குது, எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்றது இருக்குது. ஸோ சூட் கேஸஸ், அதாவது நான் சொல்ல கேபின் சூட் கேஸஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னா வந்து லெஸ் தென் 7 கிலோஸ் இருக்கணும் மக்களே. லெஸ் தென் 7 கிலோஸ் இருக்கணும். 2 பேருக்கு, இப்போ நானும் அம்மா ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா 2 பேருக்கு சேர்த்து 14 கிலோஸ் வரைக்கும் இருக்கலாம். அது வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் 2 பேருக்கு. ஸோ சிங்கிள் பர்சனுக்கு 7 கிலோஸ் இருக்கணும் சூட் கேஸ், சரிங்களா? ஸோ இப்போ 2 பேர் 14 கிலோஸ்னால் அந்த சூட் கேஸ் வந்து ஒரு 10 கிலோ இருந்தால் அவங்க அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த 10 கிலோ, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேர் சேர்த்து 14 கிலோஸ் ஆகுது வச்சுக்கலாம். 14 கிலோஸ்க்கு மேலே அந்த சூட் கேஸ் போகக்கூடாது அப்படின்னா எப்படி மெஷர் பண்ணுறது? வீட்டில் இருந்தால் நம்ம மெஷர் பண்ணிட்டு போகணும், அங்கே போய்ட்டு நம்ம எதுவுமே வந்து தூக்கி போட முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இந்த மாதிரி வெயிட் மிஷின் யூஸ் ஆகும் உங்களுக்கு. அதை தாண்டி மற்ற ஏதாவது வீட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெஷர் பண்ணுறதுக்கோ, இந்த மாதிரி இப்போ ஏதாவது வாங்குறீங்கன்னா அதை நீங்கள் வாங்கிறதுக்கு, அதை வாங்கி அதை மெஷர் பண்ணுறதுக்கும் நீங்கள் எதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 0 to 50 kgs வரைக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான். ஸோ வாங்க இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். பேட்டரி போடணும், பேட்டரி போட்டு தான் செக் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராடக்ட் காட்டிடுறேன். பேட்டரி உள்ளே இருந்ததுன்னா டேரெக்டாக இப்போயே உங்களுக்கு காட்டிடுறேன், அப்படி இல்லைனா உங்களுக்கு அப்புறம் தான் நான் காட்ட முடியும். ஸோ ஓப்பன் பண்ணிக்கலாமா? சீல் ப்ராடக்ட்லாம் கிடையாது, இது சீப்பான ப்ராடக்ட் தான் மக்களே. 190 rupees சம்திங் தான் இது. ஸோ அதனால் ரொம்ப சீப்பாகவே எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுமானே எனக்கு தெரியல, பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, பேட்டரியோட வருதா? ஓகே, குட். ஸோ 2 பேட்டரிஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு AAA பேட்டரி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான். ஸோ எஸ், பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து மெட்டாலிக் பார்ட்டில் கொடுத்துருக்காங்க, கீழே தான் உங்களுக்கு இந்த வெயிட் வந்து இப்படி தொங்க விட்றதுக்காக. ஓகே, ஸோ இங்கே வந்து ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனு, ஆஃபு, டேர், யூனிட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எல்சிடி இங்கே இருக்குது, இங்கே தான் உங்களுக்கு டிஸ்பிளே வரும். பின்னாடி வந்து பேட்டரி மாற்றுறதுக்கான விஷயங்கள். அண்ட் இதில் தான் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எப்படியே பிடிச்சிக்கணும். கீழே சூட் கேஸை ஹேங் பண்ண வச்சுட்டு இங்கே சூட் கேஸை தொங்க விட்டுட்டு இப்படி நீங்கள் பிடிக்கணும், பிடிச்சி நீங்கள் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வாங்க பேட்டரி போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டரியும் புதுசாக கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ குட், பேட்டரியோடு வருதுன்றது பெரிய விஷயம். ஸோ இருங்க, போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வந்து ரிட்டர்னபிள் தான். ஐயோ, நம்ம இதை பிச்சிருக்கூடாதோ? சரி பார்ப்போம், ஒர்க் அவுட்லாம் ரிட்டர்ன் பண்ண வேண்டியதான். நல்லதே நினைப்போம். இல்லை நம்ம கீழே பேட்டரி எதை கொண்டு வந்துருக்கலாம். ஓகே, ஒர்க் ஆகுது கைஸ், குட். ஸோ இதுமாதிரி டெட்டாக இருக்கும், ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ பேட்டரி போடுறது ஒர்க் ஆகுது. சரிங்க பாருங்கள். ஸோ இப்படி தான் கைஸ், இப்படி கீழே நீங்கள் தொங்க விட்டிங்கன்னா வெயிட் மாதிரி தான். ஸோ ஆல்ரெடி 0 தான் வந்து மார்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், இட் இஸ் ஒர்க்கிங் கைஸ். நீங்கள் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் இப்படி ரைத்திங்கன்னா ஆஃப் ஆகிடும், அழுத்திங்கன்னா ஆன் ஆகும். இங்கே நீங்கள் யூனிட்ஸ், கேஜியோ கிராம்ஸாவோ இல்லை மாதிரி யூனிட்ஸ் நீங்கள் மாற்றிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். ஸோ இப்போ வந்து வாங்க ஒரு வெயிட்டை வந்து மெஷர் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ உங்களுக்கு எப்படி வந்து இது ஒர்க் ஆகுது அப்படின்றது மாதிரி சும்மா ஜஸ்ட் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி முடிஞ்சால் காட்டுறேன். வாங்க போகலாம். ஓகே கைஸ், ஸோ மாட்டிட்டேன் ஒரு இடத்துல. எனக்கு வந்து எங்கே மாட்டணும்னு தெரியல. ஸோ அதனால் வந்து என்கிட்ட வீட்டில் எங்கேயும் கொக்கி எதுவும் இல்லை. ஸோ அதனால் மாட்ட முடியல. அதனால் வந்து டோரோட இதில் வந்து மாட்டியாச்சு. ஸோ இப்போ வாங்க இதை மாட்டி பார்க்கலாம். என்கிட்ட ஒரு பொருள் ஒன்று இருக்குது. இதோட வெயிட் எப்படியும் வந்து ஒரு 20 to 30 kgs இருக்கும் கைஸ் இது. ஓகேல, உள்ள ஃபுல்லாக மெட்டாலிக் ஹூக்ஸ் இருக்குது.
ஸோ இதை மாட்டி பார்ப்போம். ஓகே, ஸோ மாட்டியாச்சு. ஸோ ஒன்லி 2.7 kgs தானா? ஆமாம், சாரி, 20 kgs என்னால் தூக்க முடியாது சிங்கிள் கையில். சார் பார்த்தீங்கன்னா 2.7 kgs வருது கைஸ். உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு 2.74 kgs வந்து வருது. நான் இருந்தேன்னா வந்து எப்படியும் 100 கிலோ காட்டும். ஸோ காட்டுது உங்களுக்கு. இப்போ நீங்கள் இதை வெயிட் ரிமூவ் பண்ணிட்டா கூட உங்களுக்கு அப்படியே இது வந்து ஸ்டக் ஆகி நிற்கும். ரீசன் என்னென்னா it will actually show how much is the weight அப்படின்னு சொல்லுவோம். நான் காட்டுற மாதிரி உங்களுக்கு மேபி 0 ஆக வாய்ப்புகள் கம்மி தான். ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வெயிட் எவ்வளோ போட்டிங்களோ அந்த வெயிட் அப்படியே காட்டும். சரிங்களா? ஸோ இட் இஸ் ஒர்க்கிங் கைஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ஆக்சுவலாக கையில் பிடிச்சிக்கிட்டே நீங்கள் பண்ணலாம். இப்போ கையில் பிடிச்சி பண்ணால் என்னால் கேமரா பிடிக்க முடியாதனால தான் உங்களுக்கு நான் இப்படி காட்டிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ 2.7 kilos நீங்கள் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா நீங்கள் இதை இப்படி ஆன் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் அழுத்திங்க 0 ஆகிடும்னு நினைக்கிறேன், இல்லை ஆஃப் ஆயிரும். ஓகே, ஸோ 0 ஆயிடுச்சு. ஆனால் 0 ஆகாது, கொஞ்சம் வந்து இதில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ வந்து 20.2 grams பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா? இப்போ இதை நீங்கள் திருப்பி ரீசெட் பண்ணணும் அப்படின்னா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கள், உங்களுக்கு 0 திருப்பி காட்டும் மக்களே. ஸோ இதான் கைஸ் இந்த ப்ராடக்ட்கான ரிவ்யூ. ஓகேலா? இதை நீங்கள் யூனிட்டும் மாற்றிக்கலாம். நான் சொன்னல இங்கே கேஜஸ் இது வந்து நீங்கள் யூனிட்டி மாற்றிக்கலாம். டேர் அப்படின்னு இருக்கா, டேர்னு தெரில. ஸோ இதான் கைஸ் இந்த ப்ராடக்ட்கான ரிவ்யூ. பில்ட் குவாலிட்டி இஸ் குட் ஸோ ஃபார். உடைய வாய்ப்பா அப்படின்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் ப்ராடக்ட் பே பண்ண ப்ரைஸுக்கு ஒர்க் ஆகுது. அண்ட் இப்போ நான் சொன்ன மாதிரி இது வந்து 2 AAA பேட்டரிஸோட ஒர்க் ஆகும். இது ரீசார்ஜபிள் கிடையாது. ஸோ இப்போதைக்கு இது வந்து ஒரு நான் சொல்லி இந்த மாதிரி 50 kgs வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணோம். ஓகேலா? பிராண்ட் வந்து அயோனிக்ஸ். ஓகேலா? ஸோ 50 kgs வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம். இங்கேயே கொடுத்துருக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு 0 to 10, 10 to 15 போட்டிருக்குல்ல. ஸோ 10 to 50 kgs வரைக்கும் உங்களுக்கு இது வந்து சப்போர்ட் வந்து பண்ணோம். அது மேலே இது வந்து உங்களுக்கு எரர் காட்டிடும். சரிங்களா? உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. அப்படியே இருந்தாலுமே அது மேலே 50 மேலே போகாது. சரிங்களா? 50 மேலேக்கு உங்களுக்கு வேறு ஒரு டிவைஸ் இருக்குது, அது நீங்கள் வாங்கிக்கலாம். பட் வந்து 50க்குள்ளே இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியான கிராம்ஸ் இருந்தால் கூட இது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் மக்களே. ஸோ இதாக இஸ் ப்ராடக்ட் ரிவ்யூ. அண்ட் மோரோவர் ஐ திங்க் இதை நீங்கள் கொஞ்ச நேரம் ஐடியில் ஓட்டிங்கன்னா பாருங்கள் ஆஃப் ஆயிரும். ஸோ ஆஃப் ஆயிடுச்சு, ஐடியில் ஓட்டிங்கன்னா ஆஃப் ஆயிரும், அதுவும் இருக்குது. ஸோ குட் டிவைஸ் மக்களே. ஃபார் தி ப்ரைஸ் லிமிட்டட் ப்ரைஸ் நான் சொல்கிறது 200 ரூபாய்க்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ஒரு டிவைஸ் தான். நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை மாதிரி நிறைய வெயிட்ஸ் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஏதாவது பொருள் வாங்குறீங்கன்னா வெயிட் மெஷர் பண்ணுறதுக்கு இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மக்களே, இதான் கைஸ் இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் தான் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணி போங்க. நான் அடுத்த ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். Until this, Rajesh signing off. Take care, stay safe, and bye guys.